Hi friends, welcome to Nilamari's Kitchen. இன்னைக்கு நம்ம ஈஸியாக செய்கிற தீபாவளி ஸ்வீட் சுழியம் தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சுழியம் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்ப பிடிச்சது. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலாம். சுழியம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க, 1 கப் வெல்லம், 1 கப் துருவன தேங்காய், ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், நெய், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1/2 கப், மைதா மாவு 1 கப். தீபாவளிக்கு சுழியன்றது ரொம்ப முக்கியமான பலகாரம். நம்ம அது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூர்ணம் உள்ள எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். பூர்ணம் செய்கிறதுலே நிறைய வகை இருக்குது. இன்றைக்கி நம்ம தேங்காய் கடலைப்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்படி வதக்கும் போதே தேங்காய் நல்லா வெந்துடும். நெய்யோட வாசனை சேர்த்து நல்லா மணமாக இருக்கும். லேசாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கப் வெல்லம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் நல்லா உருகி வரணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெல்லம் நல்லா உருகி வருது. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வேக வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஸ்வீட்னால ஏலக்காய் தூள் ஆட் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இப்போ சுழியத்துக்கான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். சுழியத்துக்கான அவுட்டர் கவர் பேட்டர் ரெடி பண்ணலாம். இப்போ இதில் மைதா மாவு, அரிசி மாவு, உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு கொண்டாந்துக்கோங்க. நம்ம அரிசி மாவு சேர்க்கறதுனால நம்ம சுழியம் நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்கள், நம்ம சுழியத்துக்கு அவுட்டர் பேட்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பூர்ணம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை போட்டுடலாம். நல்லா இறுக்கமாக உருண்டை பிடிச்சிக்கோங்க, லட்டு மாதிரி. எல்லா பூர்ணையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சொன்ன அளவில் 12 சுழியம் செய்யலாம். பூர்ணெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம சுழியம் ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காயட்டும். பூர்ணம்லாம் எடுத்து மாவுக்குள்ளே போட்டுக்கோங்க. மாவில் 2 கோட்டிங் கொடுத்து
அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஒரு சுழியம் போட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து இன்னொரு சுழியம் போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்ட விடாதீங்க. நான் இன்றைக்கி 3 போட்டு எடுக்கிறேன். ஒரு சைடு வேகவும் அதை திருப்பி விடுங்க. நல்லா மொறுமொறுன்னு சுழியம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தீபாவளிக்கு இனிதே கொண்டாடலாம் வாங்க.